திருச்சிற்றம்பலம். போக்கும் வரவும் புணருமில்லா பொன்னியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம், தேற்றன தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், உற்றான உன்னார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்திருந்து, பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை, சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ், பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். விளக்கம். நீங்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே, என்னை காக்கின்ற காவல் தெய்வமே, காண்பதற்கு அரியதாக ஒளிமிகுந்து இருப்பவனே, தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்ப வெள்ளமே, தந்தையே, மிகுதியாக நின்ற ஒளி வீசும் சுடரான தோற்றத்தினாய், சொல்லப்படாத பூடகமான நுண் உணர்வாக இருந்து, இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய் அறிவாக ஆகும் தேற்றமே, அந்த தேற்றத்தின் பயனான தெளிவே, என்னுடைய சிந்தனையுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விரும்பத்தக்கதும் ஆன அமுத ஊற்றே, என்னை உடைமையாக ஆள்பவனே, பலவாறு விகாரங்களை உடைய ஊனால் ஆன இவ்வுடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை எம் தலைவா, அரணே, ஓ என்று பலவாறு போற்றுதல்கள் செய்து புகழ்கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய, உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்காதவாறு மாயையால் ஆன இவ்வுடலின் கட்டுமானத்தை அழிக்க வல்லானே, வேறு எதுவும் மற்றதாகிய இருளில் கூத்து ஆடுகின்ற நாதனே, தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆடுபவனே, தென்பாண்டி நாட்டை உடையவனே, அல்லல் நிறைந்த பிறவியை நீக்குபவனே, ஓ என்று சொல்லிற்கு அறிய பெருமானை அழைத்து திருவடியை பணிந்து அதன் கீழ் இருந்து சொல்லிய இப்பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள், பலராலும் புகழப்படட்டும் தொழப்படட்டும் என கூறுகிறார் மணிவாசக பெருமான்.